காலையில எந்திரிச்சு 2 பாத்திரத்தை தான் தேய்ச்சி போட்டு வந்தோம். அதுக்குள்ளேயும் தலை கிறுகிறுன்னு சுத்துதே. கொஞ்ச நேரம் படுத்து எந்திப்போம். என்ன மெசேஜ்லாம் வருது? என்னடா இது, நம்ம குரூப் தானா? எப்பவும் அமைதியா கிடக்கும், திடீர்னு குரூப்ல இருந்து மெசேஜ்லாம் வருது. என்னது? மகளிர் உரிமை திட்டத்துல விடுபட்ட பெண்களுக்கெல்லாம் மறுபடியும் பேர் சேர்க்க போறவளா? ஐ ஜாலி ஜாலி, நம்மளுக்கு தான் தனியா ரேஷன் கார்டு இருக்கே, நம்மளுக்கும் 1000 ரூபாய் கிடைக்க போகுது. இந்தா இப்பவே போற ரேஷன் கடைக்கு. பாரு சோனி எவ்வளவு அழகா வருதுன்னு. ஏட்டிக்கலாம் போற மஞ்சப்படியை கொண்டு வைங்க. ஏமா ஒரு வாட்டிமா. ஒரு வாட்டியும் கிடையாது, 2 வாட்டியும் கிடையாது. இதோட அரடப்பா மஞ்சப்படியை தீத்துட்டாலும் தண்ணியில கொட்டி கொட்டி அதுல என்ன கிடைக்குது? எம்மா நீ நினைம பாத்துட்டு இருக்க பாரு, மேல இருந்து எப்படி மலைச்சாரல் மாதிரி விழுதுன்னு. சோனிமோ ஒரு ஸ்பூன் போடுடி. சூப்பர் சூப்பர். நானும் கிளி பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒருத்தியா அசைய மாட்டிக்கழுவோ. மஞ்சப்படி இப்ப கொண்டு போய் வைக்கிறியா இல்லையா? எம்மா நான் வச்சிடறேம்மா, எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஆபி சொல்லிதான் நான் செஞ்சேன். எம்மா இப்ப எதுக்கு என்னைய முறைக்க? அவளுதான் போன்ல பாத்துட்டு செய்யணும்னு சொன்னா. விளக்க மாத்த எடுத்தேன்னு வையி, பிஞ்சு பேரு பிஞ்சு. மஞ்சப்பொடி விக்கிற வேலைக்கு நான் கஷ்டப்பாடுபட்டு அதை வாங்கிட்டு வந்து காய வச்சு ரைஸ் மில்ல கொண்டு கொடுத்து திருச்சி வாங்கி வச்சிருக்கேன். இவ்வளவு நோவாம எடுத்து தண்ணிக்குள்ள அள்ளி அள்ளி போடுறாளுவோ. கோவப்படாதமா கொண்டு போய் வச்சிருவோம். அம்மாவும் போடும்போது பாத்துக்கிட்டே இருந்துகிட்டு இப்ப நம்மள சொல்றா. என்ன அநியாயம் பண்றாளுவோ. அம்புஜம் வா லட்சுமி. என்ன அம்புஜம் சண்டையா போடுற? இல்ல லட்சுமி, இந்த பிள்ளை செய்யற அநியாயத்தை கேளு. ஏன் அம்புஜம், பிள்ளைல என்ன பண்ணுச்சு? அடிச்சியோ? அடிக்கலாம் செய்யல, சத்தம் தான் போட்டேன் பாத்துக்க. காலையில இருந்து ஒரு கிளாஸ் தண்ணியை கொண்டு வந்து அதுல மஞ்சப்பொடியை கொட்டி கொட்டி வேடிக்கை பார்க்காளுவோம். நானும் அப்ப கொண்டு வைப்பாளுவோ இப்ப கொண்டு வைப்பாளுவோன்னு பாத்துக்கிட்டே இருந்தா மறுபடியும் தண்ணியை புடிச்சு புடிச்சு கொண்டு வந்து போட்டுட்டு இருக்காளுவோ. இதுக்குதான் பிள்ளைல சத்தம் போட்டியோ? உன் பிள்ளையிலாவது சின்ன பிள்ளைகளு. என் பிள்ளைக்கு நான் கல்யாணமே பண்ண போறேன், அதுவும் இந்த பூமரியும் சேர்ந்துக்கிட்டு இதே கூத்துதான் பண்றாளுவோ. மஞ்சப்பொடி என்ன சும்மாவா கிடைக்க லட்சுமி, இப்படி அள்ளி அள்ளி கொட்டுறதுக்கு? அது சரிதான், போன பார்த்து தான் இந்த பிள்ளைகள் கெட்டு போகுது. சரி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லதான் வந்தேன். என்ன லட்சுமி, வாயே வந்து உட்கார்ந்து பேசுவோம். உட்காரதுக்கெல்லாம் நேரம் இல்ல அம்புஜம். இந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்தாவல்ல முன்னாடி. ஆமா கொடுத்தாவ, என் பேருக்கு தான் வரவே இல்லையே துட்டு. அதுக்குதான் விடுபட்ட ஆளுகளுக்கெல்லாம் பேர் சேர்க்காவலாம். அப்படியா லட்சுமி, எப்ப சேர்க்காவ? அந்த விவரம்லாம் தெரியல அம்புஜம், ரேஷன் கடையில தான் வந்து கேட்கணும். அப்ப வரியா லட்சுமி, போவோம் அப்படியே ஜாமான் வாங்கிட்டு வந்துருவோம். அதுக்குதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன், ரேஷன் கடையில அரிசியும் சீனியும் போடுறாவலாம். போவோமா? இதுக்கு விவரத்தை கேட்டுட்டு போய் வாங்கிட்டு வருவோம். இந்த வார லட்சுமி, இந்த ஸ்மார்ட் கார்டு பையெல்லாம் எடுத்துட்டு வாரேன். சரி அம்புஜோன், நீ எடுத்துட்டு என் வீட்டுக்கு வந்துரு. இன்னும் சின்ன பொண்ணு கீதாக்கெல்லாம் தெரியாது, ஒரு போன் அடிச்சு சொல்லணும், இல்லைன்னா ஒரு எடு சொல்லிட்டு வாரேன். சரிம்மா, ஆனா கீதாக்கு மாசம் மாசம் ரூபா வந்துட்டு தான் இருக்கு. சின்ன பொண்ணுக்கு புது ரேஷன் கார்டு பதிவு பண்ணி வாங்கியிருக்காள்ல, அவள்கிட்டையும் சொல்லி பதிய சொல்லணும். சரி அம்புஜோ, போன குப்பரை கவுத்தி போட்டிருக்காளுவோ. சத்தம் போட்டோம்ல, அம்மா அடிச்சு போடுவான்னு போன அப்படியே போட்டு போயிட்டாளுவோ. சரி அம்புஜோ, நான் போறேன், நீ சீக்கிரம் வா. நம்மளுக்கு 1000 ரூபாய் கிடைக்கலையே நினைச்சேன், நல்ல வேலை. மறுபடியும் பதிய சொல்றாவல்ல, பதிஞ்சு எப்படியாவது வாங்குவோம். அப்பா எவ்வளோ கூட்டம். கொஞ்சம் காலம்புற வந்திருக்கணும் போலயே. இதுக்கும் மேல காலம்புற வரணும்னா நைட்டு இங்கே தான் படுத்து தூங்கணும். நமக்கு முன்னாடி இவ்வளவு கூட்டம் இருக்கல கீதா. சரி வந்தாச்சு, நின்னு வாங்கிட்டு போவோம். நம்ம தான் ஒருவேளை லாஸ்ட் வந்திருக்கோமோ, நமக்கு அப்புறமும் வருவாவோ. வெயில் மண்டையை பொழக்கதேக்கா, பையெல்லாம் இங்க வரிசையா வச்சுட்டு அங்க போய் உட்காருவோமா நிழல்ல? யாரும் வந்து நம்ம இடத்த பிடிச்சிட கூடாதுல சின்ன பொண்ணு. அதுக்கு தான் பையன் வச்சுட்டு போறோம்லக்கா, வச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் உட்காருவோம். சின்ன பொண்ணு சொல்ற மாதிரி பெசாட்டி போய் உட்காந்துருவோம்க்கா. ஏன்னா ஒரு ஆளுக்கு பொருள் போடுறதுக்கே 10 நிமிஷம் ஆகுது. ஆமா, என்னதான் செய்யறானுவோளோ. முன்னாடிலாம் எல்லா சாமானையும் வாங்கிட்டு 2 நிமிஷத்துல தூரம் வந்துடலாம். ஆனா இப்ப ஒரு ஆள் பொருள் வாங்குறதுக்கே 7-8 நிமிஷம் ஆகுது. ஏக்கா, அதுக்கெல்லாம் காரணம் இப்ப புதுசா வந்திருக்குல்ல, வைஃபை வெயிட் மிஷினு. எடை போடுறாவல்ல அந்த மிஷினா கீதா? ஆமாக்கா, அதுல அரிசியை வச்சா சரியா 20 கிலோ வைக்கணும். கரெக்டா அந்த மிஷின்ல 20 கிலோ காட்டினாதான் அவங்க அந்த இதுல என்ட்ரி போட முடியும். இதுக்கு தான் லேட் ஆகுதாக்கும். அப்ப மதியத்துக்கு மேலதாக்கா வீட்டுக்கு போவோம். அரிசிக்கு மட்டும் இல்லட்டி, பருப்பு சக்கரை கோதுமை எல்லாத்துக்கும் இதேதான். அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் லேட் ஆகுது. சப்பா இப்பமே கண்ணை கட்டுதே.
ஏட்டி எல்லா பக்கமும் ரேஷன் கடையில அரிசி பருப்பு அந்த திருட்டுலாம் நடக்கல அதனால நடக்காம இருக்கணும் தான் இந்த மாதிரிலாம் மிஷினை கொண்டு வந்திருக்காவன்னு நினைக்கேன். அப்படியெல்லாம் ஈஸியா இதெல்லாம் ஒழிக்க முடியாதுக்கா. ஏன்னா ஏற்கனவே 20 கிலோக்கு ஒரு வெயிட் போட்டு சாக்குல அரிசியை வச்சிருக்கானுவோ. அந்த சாக்கு மிஷின்ல வச்சு வெயிட் போட்டு திரும்ப ரெண்டாவது நமக்கு குறைச்சி தரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எப்படி இருந்தாலும் கணக்கு போட்டு பார்க்கல இந்த ஊழல் நடக்கிறத மட்டும் தடுக்கவே முடியாது. ஆமா, தடுக்கவே முடியாது. டெஃபினெட்லி. சரி வாங்க, இந்த பையெல்லாம் இங்க வச்சுட்டு இந்த மரத்து நிழல்ல போய் சேர்த்த உட்காந்துட்டு வருவோம். கால் என்ன வலி வலிக்குது, நின்னா கால் வலிக்குது, உட்காந்தா முதுகு வலிக்குது. சரி கழுத போட்டு கொஞ்ச நேரம் படுப்போம்னா மனசு வலிக்குது. இப்படியே இதெல்லாம் யோசிக்க தலை வலிக்குதுக்கா. என்ன வாழ்க்கை. நல்லாதான் சலிச்சுக்கிற சின்ன பொண்ணு. அப்படி என்ன வயசாகுது உனக்கு? அதானே 30 வயசுக்குள்ள இவளுக்கு எல்லா வலியும் வந்துரும். நாங்க பாக்குற வேலையில சொச்சம் கூட நீ பார்த்தது கிடையாது. இதுல கால் வலிக்கு, கை வலிக்கு, இடுப்பு வலிக்குன்னு புலம்புறா. அப்படி கேளுங்க லட்சுமி அக்கா. ஏக்கோ என்னைய பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுது? பார்க்க தான் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியுவேன். ஆனா உடம்புக்குள்ள எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் ஊசலாடிட்டு இருக்குமா. நல்ல சாப்பிடு சின்ன பொண்ணு. என்னது இவன் நல்லா சாப்பிடலையா? அதானே, யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? அடியே, சாப்பிடுறதுனா கண்டது கழியதெல்லாம் திங்கிறது இல்ல. நல்ல சத்தான பொருளா வாங்கி சாப்பிடு. அதுதான் உடம்புக்கு நல்லது. இல்லனா இப்படிதான் கால் வலி கை வலிலாம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரே என்ன சாமானா வாங்கி திங்காத சின்ன பொண்ணு. இனிமேதான் பிள்ளையெல்லாம் பெத்துக்க போறேன். கொஞ்சமாவது உடம்ப பேணு. என் மாமியாவை சமாளிக்கிறதுக்கே எனக்கு ஒரு தெம்பு வேணும் போல. இதுல நான் எங்க சத்தான பொருளா தேடி சாப்பிடுறது? உன் மாமியாவுக்கு என்ன சின்ன பொண்ணு? அதுவும் பாட்டுக்கு தானே இருப்பாவ. ஆமா, நீங்க பாத்தீங்களாக்கும். சிசிடிவி கேமராவே மிஞ்சிரும் என் மாமியா பாக்குற பார்வை. ஆமாக்கா, சின்ன பொண்ணு சொல்றது உண்மைதான். எப்ப பார்த்தாலும் சின்ன பொண்ணையே தான் நோட்ட விட்டுட்டு இருக்கோம். சின்ன பொண்ணு எங்க போறா, எங்க வாரா, என்ன திங்கா, என்ன பண்றான்னு. ஆமா, ஏன் தான் எல்லா மாமியாவும் இப்படி இருக்குதோ. ஒரு மாமியாவுக்கும் தான் மருமவளை பிடிக்குதா? பிடிக்கவே செய்யாது. அங்க அப்படி பண்றா, இவ பக்கத்து வீட்டுல இப்படி இருக்கா, அவ அப்படி இருக்கா, நீ இப்படி இருக்கன்னு ஒரே குத்தம் கண்டுபிடிச்சு குறையாதான் சொல்றாவ. இல்ல சின்ன பொண்ணு, எல்லா மாமியாருக்கும் மருமவளை பிடிக்கும் பாத்துக்க. என்ன ஒண்ணு, அது பக்கத்து வீட்டு மருமவளா இருக்கணும். ஏ கொசுவே, என்ன கடிக்க? கொசு கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறத பாரு. கை காலெல்லாம் நீட்டமா நல்லா தானே இருக்கு. உழைச்சு சம்பாதிக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு உழைக்கிறவ ரத்தத்தை இப்படி உறிஞ்சு குடிக்கிறியே, அசிங்கமா இல்ல உனக்கு? என்ன சின்ன பொண்ணு, கோசிக்கிட்ட போய் பேசிட்டு இருக்க? நீ சொன்னா அது கேக்குமா? ஆமா லட்சு, கேக்கட்டும் தானே பேசுறேன். ஏட்டி, இந்த பக்கத்து தெரு சுப்புலட்சுமி மவன் பால் பாண்டி ஒரு பிள்ளைய லவ் பண்ணாமலா? என்னாச்சு, என்ன கதை? அந்த பையன் கட்டினா அவளைதான் கட்டுவேன் ஆவோ ஆச்சா பூச்சான்னு கிடந்தான். ஆனா சுப்புலட்சுமி அக்காக்கு இஷ்டம் இல்ல பாத்துக்கிடுங்க. ஆமா, அதான் எனக்கும் தெரியுமே. அந்த பிள்ளைக்கு கோணம் காணாதான். சரியான வாயம். யாரு போனாலும் வந்து வருன்றுமா. அப்படி திமிரு பிடிச்ச பிள்ளையாம். ஆமாக்கா, அந்த பிள்ளை கோணம் தெரிஞ்சுதான் சுப்புலட்சுமி அக்கா வேணானாவோ. இவன் வேற ஒரே பிடிவாதமா நின்னானா, சரி போனா போது கழுத கட்டி வைப்போம், இந்த பையன் பாடு அவ பாடுன்னு நினைச்சிட்டு சரின்னு சம்மதம் வாங்கிட்டான். அப்படியா? அப்ப எல்லாரும் சம்மதிச்சிட்டாவளோ? ஆமாக்கா, எனக்கு கோமதி தான் சொன்னான். பால் பாண்டி அப்பாவை சம்மதிக்க வச்சு அவன் அம்மாவை சமாதானப்படுத்தி சம்மதிக்க வச்சு ஒரு வழியா குடும்பத்துல பெர்மிஷன் வாங்கிட்டான் பாத்துக்கிடுங்க. அப்புறம் அப்புறம் நடந்தது கேளுங்க. அந்த லவ் பண்ண பிள்ளை இந்த பையன்கிட்ட சண்டை போட்டு, நீ எனக்கு வேண்டாம், நம்ம பிரேக்கப் பண்ணிக்குவோம், எனக்கு உனக்கு செட் ஆகாது, அது இதுன்னு சொல்லி கலட்டி விட்டு இந்த பையனை விட்டு போயிட்டு. ஐயோ. அட கொடுமையே, இதுக்குதான் இந்த ஆவரத்து வந்தானாக்கும். பாவம் அந்த பையன் மனசு என்ன சங்கடப்பட்டிருக்கும். பாவம்லாம் பார்க்காதையே அம்புஜக்கா, நாட்டுல பாதி பேர் இப்படிதான் இருக்காவ. ஏன் கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, வாங்க வரிசையில போய் நிப்போம். அட ஆமா, சரி வாங்க வரிசைக்கு போவோம். என் கண்ணுக்கு ஒன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியல, அப்படியே தான் இருக்கு. பெசாட்டி நில்லுட்டி, அப்புறம் இருக்க இடத்தையும் யாராவது பிடிச்சுக்குவாவ. என்ன விலை அழகே, சொன்னால் விலைக்கு வாங்க வருவேன். ஏடுபட்ட பையன், உச்சி வெயில் 12 மணிக்கு நடு ரோட்ல வந்து நின்னு பாடுறத பாரு. எங்க அம்மா வேற பைய கொடுத்து ரேஷன் கடைக்க அனுப்பி விட்டுட்டா. இங்க வந்து பார்த்தா இவ்வளவு கூட்டம் இருக்கே. சரி, இந்த அக்காக்கு முன்னாடி இங்கே நிப்போம். என் 4 முடி, அந்த பையல எதுக்கு முன்னாடி விட்டீங்க? தெரிஞ்ச மாதிரி பேசாத சின்ன பொண்ணு, அந்த பையன் தான் நுழைஞ்சிட்டு வந்து நிக்கான். ஏய் எப்ப தம்பி, ஏய் பின்னாடி போ. யாரு என்னையவா கூப்பிட்டீங்க?
உனைய தான் கூப்பிட்டோம், ஒழுங்கு மரியாதையா பின்னாடி ஓடிட்டு பாத்துக்க. நாங்க வெயில வரிசையில நின்று காஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னன்னா இப்ப வந்துட்டு எங்களுக்கு முன்னாடி போய் நிக்க. ஏக்கா சாரிக்கா, நான் வேலைக்கு போகணும், இங்க நின்று வாங்கிட்டு போயிடுறேன்க்கா. நான் ஒரு ஆளு தானே, என்னைய விடுங்க. சாரி அம்லா, உன்ன மாதிரி எத்தனை பிலிப்பிய பார்த்துருப்போம். எங்க கிட்டயே வா, ஒழுங்கு மரியாதையா பின்னாடி ஓடிரு. சரியான லம்பாடி பொம்பளையா இருப்பா போல, நம்ம பின்னாடியே போய் நிப்போம். அங்க பாருடி, நீ போட்ட போட்டல ஓடிட்டான். பின்ன சும்மாவா நம்ம கஷ்டப்பட்டு வரிசையில நின்றுட்டு இருக்கோம், அவன் பாட்டுக்கு இப்ப வந்துட்டு உள்ள பூந்தா. அப்படியே நின்னுக்க, யாருக்கு இடம் விட்டுறாத. ஹலோ ஹலோ, கேக்குதா பேபி? இங்க ஒரே கிரவுடா இருக்குது, அதனால தான் உனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. எஸ் பேபி, ஷாப்பிங் வந்திருக்கேன். யா யா, ஷாப்பிங் மால்ல நிக்கிறேன். ஏடி சின்ன பொண்ணு, இது அந்த வள்ளியக்காக்கு ரெண்டாவது மவன் தானே? ஆமாக்கா, பொடியே என்ன பேச்சு பேசுறான் பாத்தீங்களா? பேபியா யார்கிட்ட பேசுறான்? ஒட்டு கேளுங்க, அவன் அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்துருவோம். மவனை இன்னைக்கு இருக்குல்ல, அரிசியை கொண்டு வீட்ல வச்சுட்டு நேரா வள்ளிட்ட போய் சொல்லி கொடுத்துட்டு வரேன். நோ நோ பேபி, டோன்ட் வரி. டோன்ட் வரி பேபி. ஆல் இஸ் வெல், சே ஆல் இஸ் வெல். பேபி ப்ளீஸ் பேபி. ஐயோ பேபி நம்ப மாட்டேங்களே. நான் ஷாப்பிங் வந்திருக்கேன் பேபி. யா. என்ன வாங்கவா? அம்மா அனுப்பி விட்டாங்க பேபி. ரைஸ், சுகர், ஆயில், தென் வீட் 5 kg எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க பேபி. யா யா, கெஸ்ட் வராங்க வீட்டுக்கு. ரேஷன் கடைக்கு வந்துட்டு ஷாப்பிங் மாலாம். நடத்து தம்பி நடத்து. இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட இருக்குல்ல கொண்டாட்டம். நீதான் பேபி உலகத்திலேயே அழகு, நம்பு பேபி. என்ன விலை அழகே, சொன்னால் விலைக்கு வாங்க வருவேன். ஏல சுரேஷ், உங்க அம்மா அங்க கேஸ் வாங்க காசு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு கிடக்கா, நீ இங்க அவளுக்கு ரேட் பேசிட்டு இருக்கியோ? பக்கத்துல யார் நிக்காவன்னு கூட தெரியாம பொம்பளை பிள்ளைகிட்ட பல்ல பல்ல காட்டி பேசிட்டு இருக்கேன்ல. அதானே பேபி, அம்மா பேபி. இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட வா, இருக்குல்ல உனக்கு. இன்னைக்கு நொறுக்கி அலட்டும் தானே பாக்குறோம். இரு இரு, உங்க அம்மாட்ட வாரோம். முதல்ல எங்க அம்மையை ஊருக்கு போய் சொல்லணும். ஏ கீதா, சின்ன பையன்கிட்ட என்னத்துக்கு கடந்து கத்திட்டு இருக்க? சின்ன பையனா? யார் அவனா? அவன் போன் பேசுறதெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா இப்படி சொல்ல மாட்டீங்க. ஏடி உனக்கு முன்ன ஆள் போயிட்டு போ. என்ன கிட்டு பாட்டி, இன்னைக்கு கணேசன் தாத்தா வரலையா? இல்லம்மா, காலையில இருந்து ரேஷன் கடைக்கு போங்க போங்கன்னு போக மாட்டேன்ட்டாரு. அவருக்கு கூட்டத்துல நிக்க கலையாதான், அந்த ஆளுதான் நான் ஓடி வந்தேன். வீட்டுல வேலையெல்லாம் போட்டுட்டு ஓடி வந்தேன். வீட்டுக்கு போய் தான் சோற பொங்கணும். ஏ கிட்டு பாட்டி, பருப்பு போடுறாவளா? ஆமா, பருப்பும் போடுறாவ. எங்க பருப்பு வேவுது? 2 மணி நேரம் நேத்துலாம் அடுப்புல வச்சிருக்கேன். கொதிக்குது கொதிக்குது, வேகவே இல்லை. அப்படியே துண்டு துண்டா கிடைக்குதுமா. பருப்பு கொஞ்சம் மசிஞ்சாதானே சாம்பார் வைக்க முடியும். பருப்பை நல்லா களைஞ்சி கொஞ்சம் ஊற வச்சுட்டு குக்கர்ல தூக்கி வைக்க வேண்டியதானே. குக்கர்லாம் எனக்கு போலங்க தெரியாது லட்சுமி. அது வெடிச்சு தொலைஞ்சிட்டுனா அது வேற. குக்கர்லாம் என் வீட்டுல இல்லம்மா. குக்கர்ல கேஸ் கட்லாம் வச்சு நல்லா சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மூணா எதுக்கு வெடிக்க போகுது? நீங்க ரொம்ப நேரமா சட்டில வச்சு அப்புறம் கேஸ்ல தீந்து போவோம். அதானே, சட்டில பருப்பு போட்டு வேக வச்சா எப்படி வேகும் சீக்கிரத்துல? ஒரு குக்கரை வாங்குங்க கிட்டு பாட்டி, எப்படி செய்யணும் எப்படி மூடி வைக்கணும் சொல்லி தரோம். ஆட்டும் அம்புஜோம், அப்ப கடைக்கு போய் ஒரு நாள் எடுத்துட்டு வாரேன். சரி சரி, போகும்போது சொல்லுங்க, நானும் வேணா கூட வாரேன். நல்ல குக்கரா பார்த்து எடுத்து தரேன். காரு பிள்ளைக்கு சீர் கொடுக்க பாத்திரம்லாம் வாங்க போனோம்ல, அன்னைக்கு போகும்போது வாரீங்களா கூட? ஆட்டுமா, அப்ப கூட கூட்டிட்டு போங்க. இல்லைன்னா ஒரு குக்கரை வாங்கி கொண்டு வந்து கையில தாங்க, நான் வாங்கிக்கிறேன், துட்டு தரேன். ஆட்டும், அப்ப போவேன்னு சத்தம் கொடுக்கும். வெயிட்ட வச்சுட்டு ரொம்ப நேரம் நிக்காதீங்க, போயிட்டு வாங்க. சரிம்மா, வாரேன். கை ரேகை இதுல வைங்கம்மா. ரேகை விடுறதுக்கே 10 நிமிஷம் ஆகும் போலயே. அரிசியெல்லாம் நல்லா இருக்கா? இருக்கிற ஸ்டாக்ல இருந்து தானே எடுத்து தர முடியும். உங்களுக்காண்டி நல்ல அரிசி கடையில இருந்து வாங்கியே தர முடியும். சரி சரி, போடுங்க. மகளிர் உரிமை தொகைக்கு மறுபடியும் 15 அதுக்கு எப்ப வரணும்? அது கரெக்டா டேட்லாம் எனக்கு தெரியல. ஜூலை 15 வந்து கேட்டுக்கிடுங்க. ஜூலை மாசமா? சரி சரி, மறக்காம வந்துடணும். என்ன தந்துருங்க, போன திருப்பு வாங்கவே இல்ல. 2 பாக்கெட்டா கிடைக்குமா? அது எப்படி 2 பாக்கெட் கொடுக்க முடியும்? ஒரு பாக்கெட் தான் தருவோம். இந்தாங்க, அடுத்து வாங்க. ஏன் 4 முடி சாமான் வாங்கியாச்சுன்னு விட்டுட்டு போயிடாதீங்க. இங்கனக்குள்ள நில்லுங்க, சேர்ந்து போவோம். அது எப்படி விட்டுட்டு போவேன்?
நிக்கேன், சீக்கிரம் வாங்கிட்டு வா. காடை கொடுங்க. இந்த எண்ணெயை சிக்கன் பொரிக்க மீன் பொரிக்கதாக்கா வச்சுக்கணும். வேற ஒண்ணுத்துக்கு எடுக்க மாட்டேன். 2 வாட்டி பொரிச்சமா தூரத்துக்கு ஊத்திடுவேன். குழம்புக்கெல்லாம் வச்சா நல்லாவே இருக்க மாட்டுக்கு. ரேஷன் கடை பாமையில வாங்கி அப்படியே சமைக்க கூடாது கீதா. அப்படியே செஞ்சாலும் வையன் நெஞ்சு எரிச்சல் தலைவலிலாம் வரும். இது வேறையா? அதுக்கு என்னக்கா பண்ணணும்? நாளா இதை தான் பயன்படுத்துறேன். எண்ணெய் விற்கிற விலைக்கு கடையில வாங்க முடியுமா? அதுக்கு தான் நான் சொல்றேன். ரேஷன் கடை பாமையில ஒரு சட்டியில ஊத்தி நல்லா சூடாக்கி ஒரு எலுமிச்சை சைஸ்க்கு புளியை எடுத்து அதை நல்லா தட்டி அதுக்குள்ள 1 ஸ்பூன் கல் உப்பை வச்சு நல்லா உருட்டி லேசா வெது வெதுன்னு என்ன இருக்கும் பாரு அதுல போடணும். ஆமா அம்புஜம், நானும் புளியெல்லாம் போட்டு பொரிய வச்சு தான் டப்பால ஊத்தி வைப்பேன். புளி சேப்பையா? சரி சரி லட்சுமி. அது கூட கொஞ்சோண்டு ஒரு துண்டு இஞ்சியும் நல்லா இடிச்சு போட்டோன்னு வையேன், நம்மளுக்கு இந்த நெஞ்சு எரிச்சல் வாய் பிரச்சனை இதெல்லாம் வராம இருக்கும். ஏக்கா இஞ்சி ஓகே, புளி எதுக்குக்கா சேர்க்கணும்? புளி கண்டிப்பா சேர்க்கணும் கீதா. புளி சேர்க்கறதுனால எண்ணெயில இருக்க கொழுப்பு சத்து அந்த நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேற்றிடும். அதுக்கு தான் இந்த 2 பொருளையும் போட்டு நல்லா சூடாக்கி கொஞ்ச நேரம் லேசா கொதிக்க வச்சுட்டு ஆறுன அப்புறம் ஒரு பாட்டில ஊத்தி வச்சுக்கிட்டேன்னு வையேன், சமைக்கிறதுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஏ அப்பா, இந்த பாமாயில வாங்கிக்கிட்டு இவ்வளோ பக்குவம் பார்க்கணுமா? ஆமா சின்ன பொண்ணு, நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணதான் செய்யணும். நீ இந்த மாதிரி பண்ணி ஒரு டப்பால ஊத்தி வச்சுக்கோ. லட்சுமி அக்கா, யாருக்கிட்ட என்ன சொல்றீங்க? இதெல்லாம் சமைக்கிற ஆள்கிட்ட சொன்னா ஓகே, இவகிட்ட போய் சொல்லி எதுக்கு மூச்சை கொடுக்கணும்? என் 4 முடி. ஏம்மா இங்கேயே நின்று பேசிட்டு இருக்கீங்களா என்ன? அடுத்து வாங்க. 2 பேரும் ஓரமா போவாங்க டி, நாங்க ஜாமான் வாங்கிட்டு வரட்டும். எனக்கு அரிசியும் சீனியும் தாங்க. எண்ணெய் இருந்தா அது ஒரு பாக்கெட் தந்துருங்க. சீனி காலி ஆயிட்டுக்கா, அடுத்தாப்புல வரையில வாங்கிக்கோங்க. சீனி காலி ஆயிட்டா? எத்தனை வாட்டி நாங்க வரது? பாதி நேரம் கடையை அடைச்சு போட்டு போயிடுறீங்க. சும்மா சும்மா வந்து அலைஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அதானே, வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இங்கேயே வந்து நிக்க முடியுமா? பாருங்க, இவ்வளவு நேரம் காத்து கடந்திருக்கோம், சீனி இல்லைங்கிறீங்க. இப்ப நாங்க நாளைக்கு ஒருக்கா அலையணும். சரிக்கா, கோவப்படாதீங்க. சீனி ஸ்டாக்க வச்சுக்கிட்டா நான் இல்லைங்கிறேன். இல்லக்கா உண்மைக்குமே. என்னன்னே நீங்க? சரி, அரிசியும் பருப்பையும் தாங்க. கோதுமை இருக்கா? இல்ல அதுவும் இல்லையா? கோதுமெல்லாம் இருக்குமா? கோதுமை பச்சரிசி எல்லாம் இருக்கு. சரி சரி, அதுவாது இருக்க. இந்தாங்க, இதுல கைரேகை வைங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா நம்ம குயின்பி கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.